بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. قال نبينا صلى الله عليه وسلم اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அருளாளனும் நிகர இல்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். கண்ணியமிக்க வல்லல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, உங்களுக்கு மத்தியில் நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கபரின் வெளிச்சம், மறுமையில் வெளிச்சம். கபர்லேயும் மறுமையிலையும் நமக்கு வெளிச்சம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும், அதற்கு நம்ம என்ன தயாராகணும். இந்த உலகத்தில் மனிதன் என்னென்னவோ வாங்க ஆசைப்படுறோம். அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆசைகள் இருக்கும். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுன்னா நல்ல கணவன் வேணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஒரு மனைவியை அடைந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணும், நகைகள், உடைகள், ஆபரணங்கள், அதே மாதிரி பெரிய பெரிய வீடுகள், பங்களா, லக்ஸுரி வாழ்க்கை, இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ப ஆசைகள் வருது. கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு என்ன இருக்கும், எப்படி மேக்கப் பண்ணணும், எப்படி ஐப்ரோ வைக்கணும், எப்படி எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி முடி எந்த அளவுக்கு இருக்கணும், எவ்வளோ நீளம் இருக்கணும், எந்த கட்டில் இருக்கணும், அது ஒரு முடி வெள்ளை முடி வந்துருச்சு அது எவ்வளோ டை அடிக்கணும், அது எவ்வளோ நாள் இருக்கும், அதுக்கு எவ்வளோ இன்சூரன்ஸு, நகம், இந்த மாதிரி பல்லுக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உலகத்தில் தான் கொஞ்சம் இளமையாகவே தெரியணுன்றதுக்காண்டி உலகத்தில் நிறைய செலவு சேரும். ஆண்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவான், பெரிய பெரிய கம்பெனிக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வருமானம் இருக்கணும், நல்ல வீடு கட்டணும், கார் பங்களா போன்ற வசதிகள் வாய்ப்பை பெருக்கிக்கணுன்ற மாதிரி இது போல விஷயங்களுக்கு அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய கொடுக்கப்பட்ட நேரத்தை அந்த வழியில் அவன் என்ன பண்ணுறான், கழிக்கிறான். ஆனால் உங்களால் வாங்கவே முடியாத ஒரு விஷயம் இருக்குது. அதற்காக வேண்டி நம்ம அந்த விஷயத்திற்காக வேண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. அதற்காக வேண்டி நேரத்தையும் காலத்தையும் அதற்காண்டி ஒதுக்குவதும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கிறோம். ஆனால் வாய் திறந்தால் கேட்போம், சீக்கிரம் செத்து போயிட்டால் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது, செத்தேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உன்னால் மீண்டு வரவும் முடியாது. இருளாக இருப்ப. நீ எங்கே இருப்ப, இருளுக்கு மேல் இருள். அங்கே வெளிச்சமே கிடையாது. உங்களுக்கு அங்கே என்ன கிடையாது, வெளிச்சமே கிடையாது. ஒரு பொருள் நம்ம உடை போடுறோம் இல்லையா, இந்த உடை போடுறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுது, உடை தேவைப்படுமா, வெளிச்சம் தேவைப்படணுமா? ஒரு கார் வாங்குற, ஓட்டிட்டு போகணும் அப்படின்னா உங்களுக்கு கார் வேணுமா, வெளிச்சம் வேணுமா? முதல்ல என்ன இருக்கணும், எவ்வளோ பேர் லக்ஸுரியான கார் வாங்கிக்கோ, எவ்வளோ பேர் லக்ஸுரியான வீடை கட்டிக்கோ, எவ்வளோ அழகான ஒரு சிறந்த பெண்மணியை கட்டிக்கோ, எது வேணால் கட்டிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, எல்லாத்துக்கும் என்ன வேணும், வெளிச்சம் இருந்தால் தான் அந்த ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியும், அது யூஸ் பண்ண முடியும். உங்ககிட்ட தங்கம் மாதிரி ஒரு கார் இருக்குது, டூம் லைட் வேலை செய்யலை, இருள் பாதை போக முடியுமா, எடுத்துக்கிட்டு ஓட்டிகிட்டு போயிடுவியா? என்ன செய்வ, வெளிச்சம் வேணும் இல்லையா? அப்போது ஒரு பாதைக்கு நீ போக போகிற, அங்கே உனக்கு மின்சாரம் கிடையாது,
அங்கே வந்து ஸ்ட்ரீட் லைட்டு, அப்புறம் வந்து டூம் லைட்டு, இந்த மாதிரி லைட்லாம் இங்கே கிடையாது. மன்னரை வாழ்க்கை. ஆனால் அங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது. வெளிச்சம் இல்லாமலாம் எல்லாம் வைக்கல. அந்த வாழ்க்கைக்கு போகணுன்னா என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சம் யாருக்கு அல்லாஹ் தரமாட்டான் அப்படின்னா, முனாஃபிக்காக இருக்கிறவனுக்கு தரவே மாட்டான். யார் அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி? யார்? முனாஃபிக். யார் அல்லாவை நம்புறேன்னு சொல்கிறானோ, யார் மறுமை நாளை நம்புறேன்னு சொல்கிறானோ, யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புறேன்னு சொல்கிறாங்களோ, யார் இந்த வேதத்தை நம்புறேன்னு சொல்கிறாங்களோ, யார் மலக்குமார்களை நம்புறேன்னு சொல்கிறாங்களோ, இவங்களுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ண போகிறான்? வெளிச்சம் தரமாட்டான். ஏன்? அதற்குண்டான வேலையை அவன் செய்யலை. எதற்குண்டான வேலை? அந்த வெளிச்சம் தேவைப்படுறதுக்கு என்ன வேணுமோ அந்த வேலையை அவன் செய்யலை. இதெல்லாம் பண்ணாமல் இவங்களுக்கு ஒரு குழந்தை இறந்து போயிட்டாலோ, இல்லை ஒரு குழந்தை வரலையோ, இல்லை ஒரு கல்யாணம் ஆகலையோ, இல்லை வந்து வீட்டில் ஒரு புருஷனோ அம்மாவோ அப்பாவோ தம்பியோ யாரோ அதை பிடிச்சவங்க இறந்துட்டாங்களோ, இவங்களுக்கு வாழ்க்கை அதிருப்தி ஆகிடுதான். இவங்க என்ன கேட்குறாங்க அல்லாட்ட? எல்லாம் இந்த வாழ்க்கை வேணாம், என்ன பண்ணு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த சீக்கிரம் வந்துடு, நாங்கள் கூட்டுக்கோ. அல்லாஹ் கபூல் ஆக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு நஷ்டவாளி உங்களை தவிர ஒரு யாரும் கிடையாது. ஒரு வெளிச்சம் இல்லாமல் ஒரு இடத்துல போய் உட்காண்டிங்கன்னா என்ன ஆகுவீங்க? முதல்ல மன்னரைக்கு போகிறீங்கள, மன்னரை நம்மள்கிட்ட வந்து ஒரு 5 விஷயங்கள் நம்மள்கிட்ட எடுத்து வைக்கிது. மன்னரைக்கு போகிறீங்கள, மன்னரை நம்மளை பார்த்து கேட்குமா, மண்ணுக்குள்ளே போகிறோமோ அதை நெருப்பில் வச்சு உங்களை வச்சு என்னது நெருப்பை வச்சு சாம்பல் ஆக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு மீன் கடிச்சு திண்டுட்டாலும் சரி, எங்கே போனாலும் உங்கள் ரூ எங்கே வைக்கப்படும்? மன்னரையில் வைக்கப்படும். அந்த வேலையை அவங்க பார்ப்பாங்க. யார்? அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? அதை அவங்களோட வேலை அவங்க செய்வாங்க. அந்த மன்னரை ஒரு 5 கேள்வி நம்மள்கிட்ட கேட்குது. சரியா? ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குது, நான் தனிமையின் வீடாவேன். எப்படி சொல்லுது அது? நான் எப்படிப்பட்டவன்? தனிமையின் வீடாவேன். என்னுடைய தனிமை உன்னால் தாங்க முடியாது. அம்மா அப்பா, சொந்த பந்தம், இரத்த பந்தம், உறவு, மற்றபடி காசு பணம் சொத்து மதிப்பு இதெல்லாம் இருக்குல்ல, எம்எல்ஏ பதவி, போலீஸு, டாக்டரு, அட்வொகேட்டு, என்னென்ன இருக்குது, இது எதுவுமே அந்த கேரக்டர் அங்கே கிடையாது. அங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் யார்? ஜட்ஜாக இருந்தாலும் அங்கே அவங்களுக்கு என்னது? அந்த மண்ணுக்கு நீ ஒரு பிணம்தான். போலீஸாக இருந்தாலும் நீ யார்? பிணம்தான். எம்எல்ஏவாக இருந்தாலும் நீ யார்? பிணம்தான். அரசியல்வாதியாக இருந்தாலும் நீ யார்? பிணம்தான். ஏன்? இந்த உலகத்தை நிர்வாகம் செய்கிறேன் நான் தான் மன்னன் சொல்கிறீங்களே, உங்களுக்கும் அந்த மன்னனுக்கு அந்த மண் என்ன சொல்லும்? பிணம்தான். அந்த மண் சொல்லுது, நான் எப்படிப்பட்டவனா? நான் தனிமையின் வீடாவேன், என்னுடைய தனிமை உன்னால் தாங்க முடியாது. அப்போ அதை எடுத்து ஃபஸ்ட்டு சொல்லுது, உன்னோடு இருக்கக்கூடிய ஒருவனை கொண்டு வா. எப்போவுமே உன்கிட்ட இருக்கிற மாதிரி ஒருத்தனை நீ கொண்டு வந்துரு. மன்னரை சொல்லுது, நம்மளை பார்த்து என்ன சொல்லுது? எப்போவுமே உன்கிட்டயே இருக்கக்கூடிய ஒருத்தனை நீ கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லுது. என்னுடைய தனிமை அது என்னவா இருக்கும்? என்கிட்ட எப்போவுமே நீ என்ன பண்ணிடு? ஒருத்தனை கொண்டு வந்துரு. அந்த தனிமைக்கு அது என்ன பண்ணும்? உனக்கு ஆறுதல் தரும். என்ன கொண்டு வரணும்? குரானை கொண்டு வான்னு சொல்லுது. குரான் என்ன பண்ணும்? நம்மளை என்ன பண்ணும்? அங்கே வெளிச்சம் கொடுக்கும். உங்ககிட்ட எப்போவுமே இருக்கக்கூடியது எது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு மையத்தை 3 விஷயம் பின்தொடர்ந்து செய்யும். இத்பாஉல் மையத்தை ஸலாஸத்துன் அஹ்லுஹு வ மாலுஹு அமலுஹு. ஒரு மையத்தை 3 விஷயம் பின்தொடர்ந்து போகுமா. ஒரு ஜனாசா பெட்டி போகுது இல்லையா, ஒரு இறந்தவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்கள சுற்றி 3 விஷயம் போவாங்க. ஒன்று யார் போவா? சொந்த மந்தம் போவாங்க. ரெண்டாவது என்ன போவோம்? சொத்து போவோம். வாரிசுதாரன் போகிறான் இல்லையா, அவனுடைய சொத்து போவோம். மூணாவது அவன் செஞ்ச நல்ல காரியங்கள். இது 3 ஒரு மையத்தை என்ன பண்ணுதான்? தொடர்ந்து போதான். அதில் 2 விஷயம் திரும்பிடுது. யார் யார் திரும்பிடுறாங்க? சொந்த பந்தம் திரும்பிடுது, சொத்தும் என்ன பண்ணிடுது? திரும்பிடுது. எம்எல்ஏ பதி எதுவுமே அங்கே இருக்காது, எல்லாம் அது திரும்பி வந்துடுது. ஒன்று தான் அங்கே நிலைச்சு நிற்கும். என்னது? உங்கள் அமல். தர்மம் கிடையாது. தர்மம் எல்லாமே செஞ்ச உங்கள் நல் செயல்கள். சரிங்களா? அந்த நற்செயல் தான் அங்கே தங்க போகுது. அதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும்?
இருளுக்குள்ள இருள ஒரு வெளிச்சம் தரக்கூடியது எது? அந்த நல்லமல்கள். அப்போ அந்த அந்த மன்னரை சொல்லுது, என்னுடைய தனிமையாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒருத்தனை நீ கொண்டு வா. அது யாராக இருக்கணும்? குரானை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது? மன்னரை வாழ்க்கை கேட்குது. ரெண்டாவது சொல்லுது, என்னுடைய கபரு வீடு, என்னுடைய மறுமை வீடு, அது இருள் நிறைந்த வீடாகும். உன்னால் இருள் தாங்க முடியாது, அதற்கு நீ வெளிச்சம் கொண்டு வா அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று சொல்லுது, ஃபஸ்ட்டு குரானை கொண்டு வா, அதுவும் என்ன பண்ணும்? வெளிச்சம் தரும். ரெண்டாவதாக மறுபடியும் சொல்லுது, என்னுடைய வீடு இப்படிப்பட்ட வீடு, இருளான வீடு, அதில் வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் தரதுக்கு இன்னொரு பொருளையும் கொண்டு வா. அது என்னது? தஹஜத் நேர தொழுக. என்ன சொல்லுது? தஹஜத் நேர தொழுக அப்படின்னு சொல்லுது. மூணாவது சொல்லுது, நான் மண் வீடு, என்னுடைய வீடு என்னது? மண்ணால் செய்யப்பட்ட வீடு. அந்த மண்ணுக்கு மேல் உன்னால் தூங்க முடியாது. தூங்கணும் இல்லையா? உட்காரணும் இல்லையா? மண் என்ன ஆகும்? சாப்பிட்றோம் நம்மளை. அப்போது உன்னால் அங்கே தூங்க முடியாது, நீ விரிப்பை கொண்டு வா. அது என்னது? அதான் தர்மம், நல்ல அமல்கள். நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஒரு அம்மாவை பார்த்துக்கிறது, அப்பாவை பார்த்துக்கிறது, உறவு பேண்டுறது, அண்டை வீட்டுக்கார பேண்டுறது, நல்ல மக்கள்கிட்ட நன்மையை ஏவுறது, நன்மையை தீமையை தடுக்கிறது, இது மாதிரி இருக்கு இல்லையா? இந்த விஷயங்கள், இது ஒரு அமல். இது என்ன பண்ணும்? நம்மளை விரிப்பாகி தூங்க வச்சிடும் நம்மளை. அதுக்கப்புறம் சொல்லுது, அது பைத்துல் அஃபாயி, நான் பாம்புகளின் வீடாவேன். நான் எப்படிப்பட்ட வீடு? பாம்பு சூழ்ந்திருக்கக்கூடிய வீடு. எந்த? நான் பாம்புகளின் வீடாவேன். உன்னை அடக்கியவுடன் பாம்புகளை வெளிவர தொடங்கி விடுவேன். உன்னை அடக்குனதுக்கு பிறகு நான் என்ன பண்ணிடுவேன்? உள்ளே இருக்கக்கூடிய விஷ பாம்புகள், அதுக்கு எவ்வளோ பெரிய ஜுவாலை இருக்குதுன்னா நம்ம ஹதீஸில் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு எத்தனை தலைகள் இருக்கும், அதோடைய ஒரு ஜுவாலை நம்ம பூமியில் பட்டுச்சுன்னா பூமி எந்த அளவுக்கு கருகி போயிடும்ன்றதெல்லாம் நபிகளான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த பாம்பை என்ன பண்ணிடுவேன்? வெளியே கொண்டு வந்துடுவேன். நீ அந்த பாம்புகளை விரட்டக்கூடிய ஆயுதம் கொண்டு வா. என்ன ஆயுதம்? தஸ்பீ செய்கிறது, ஜிக்கிர் செய்கிறது. போன வாரம் நான் சொன்னேன் இல்லையா, ஷைத்தான் உங்களுடைய பண்பு இருக்குது. ஷைத்தான் என்ன பண்ணுவான்? நம்மளை தஸ்பீனா என்னது? தூங்குற துவா, ஏந்திக்கிற துவா, உட்கார்ற துவா, சாப்பிட்ற துவா, வெளியே போகிற துவா, சப்பல் போகிற துவா, கண்ணாடி பார்க்குற துவா, ஆடை உடுத்துற துவா, ஒருத்தருக்கு பார்க்குற துவா, எல்லாமே துவா தான். எல்லாமே ஜிக்கர் தான். ஜிக்கர்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? சன்னியாசியாக போயிடணும், தனமரமாக உட்காந்துக்கணும், உட்காந்து ஜிக்கராக உருட்டிக்கிட்டே இருக்கணும். அது இல்லை. நின்னா அல்லாவை யோசிக்கிறது, உட்காந்து அல்லாவை குடுக்கல் வாங்கல் அல்லாவை யோசிக்கிறது, எல்லாத்திலும் அல்லா இருக்கானான்ற என்பதை என்ன பண்ணுறது? கவனித்து பார்க்குறது. அதுதான். அப்போ அந்த மண்ணு சொல்லுது, நான் பாம்புகள் உள்ள வீடாவே. அந்த பாம்பு என்ன பண்ணும்? உங்களை கொத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுங்க? என்ன பண்ணுங்க? ஜிக்கரை செஞ்சிருங்க. அந்த ஜிக்கர், அந்த நீங்கள் செய்யக்கூடிய அந்த நினைவு கூறுதல் என்ன பண்ணிடும்? உங்களை பாம்புகள்லேருந்து காப்பாற்றும் அப்படின்றான். ஐந்தாவது, முன்கர் நக்கீர் பயங்கர தோற்றத்தில் வருவார்கள். என்னுடைய வீட்டில் யார் வருவா உங்களை பார்க்கறதுக்கு? முன்கர் நக்கீர் என்ற இரு மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்க? பயங்கர தோற்றத்தில் உங்களை பார்க்க வருவாங்க. என்ன செயல்கள் செய்து வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னது என்ன பண்ணுவாங்க? உங்கள்கிட்ட அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்குறதுக்கு ஒரு கலிமாவை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. கலிமா ஷஹாதா. அதுதான் இன்னமல் ஆமாலு பின்னியாத். செயல்கள் யாவும் எப்படி போன்றது? எண்ணத்தை போன்றது. நீ சொர்க்கம் வேணும், சொர்க்கத்துக்கு நான் அடையணும் அப்படின்னு உனக்கு எண்ணம் இருந்ததுன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்? உலக பற்று இல்லாமல், உலகத்தின் மேலே மோகம் இல்லாமல், உலக ஆசை இல்லாமல் நம்ம வாழுவோம். இந்த குர்ஆனை நிலைநாட்டுவதற்கும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பண்புகளையும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த உம்மத்துக்கு தலைவர் என்பதையும், அதுதான் முழு மூச்சாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பேசியிருப்போம், நடந்திருப்போம், அதன்பால் நம்ம வாழ்க்கையை அமைச்சிருப்போம். இதுதான் கலிமா ஷஹாதா. அந்த கலிமா ஷஹாதாவை நீ கொண்டு வான்றத மன்னர் என்ன பண்ணுது? நம்மளை பார்த்து கேட்குது. இப்போ சொல்லுங்க, மௌத்துக்கு ரெடியா? நம்ம இந்த மன்னரை கேட்கக்கூடிய இந்த 5 கேள்விக்கும் நம்ம ரெடி ஆகிட்டோமா?
அப்போ இந்த 5 விஷயங்களுக்கு நம்ம ரெடி ஆகாத நாம உலகத்தில் எவ்வளவோ விஷயங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த வெளிச்சத்தை கொண்டு, எந்த வெளிச்சத்தை கொண்டு? அல்லாஹ் உலகத்தில் நம்ம மேலே ஒரு பார்வை இருக்குல்ல, இந்த பார்வை எப்போ தெரியாது அப்படின்னா, இந்த லைட்டு என் கண்ணில் பட்டு தான் உங்களை மேலே அடிக்குது. என் பார்வை எப்படி தெரியுதுன்னா, இந்த லைட்டு டைரெக்ட் அவன் மேலே படல, இந்த லைட்டு என் கண்ணில் படுது, என் கண்ணில் ஒரு வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சம் படுறதுனால தான் இவன் தெரியுறான். சரியா? அந்த ப்ரொஜெக்ட், அந்த சினிமாவில் தேட்டர்லாம் வச்சுருப்பான், ப்ரொஜெக்ட் வச்சுருப்பான் பார்த்தியா, அந்த வெளிச்சம் அங்கே பட்டனால தான் அங்கே என்ன பண்ணுது, படம் தெரியுது. அங்கே லைட் ப்ரொஜெக்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், ரீல் ஓடிக்கிட்டு இருக்கோம், படம் என்ன ஆகாது, தெரியாது. அப்போது இங்கே நடக்கிறது எல்லாமே ஒரு வெளிச்சத்தை கொண்டு நம்மளால் பார்க்க முடியுது. சரியா? இங்கே நமக்கு அல்ல சூரியனை இயற்கையாக வச்சிருக்கிறான். இங்கே நம்மளை எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறான், இயற்கையிலேயே ஒரு சூரியனை வச்சிருக்கிறான். அதே மாதிரி நமக்கு வெளிச்சம் இல்லைன்னா லைட்டை போட்டுக்கலாம், பார்த்துக்க முடியுது. இந்த சூரியன் கபரில் இருக்குமா, மன்னர வாழ்க்கையில் இருக்குமா? இருக்காது. இந்த லைட்டு மன்னர வாழ்க்கையில் இருக்குமா? இருக்காது. அப்போது அங்கே ஒரு லைட்டு வேணும்னா என்ன வேணும் நமக்கு? குரான் வேணும், ஜிக்கிர் வேணும், கலிமா ஷஹாதா வேணும், வேற என்ன வேணும்? நல்ல அமல்கள் வேணும். இது எல்லாம் தாஜத் தொழுகக்கூடிய அந்த பழக்கம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் எங்கே போக முடியும், மன்னர வாழ்க்கையே நம்மளால் ரெடி பண்ண முடியும். இது இல்லாமல் நம்ம போயிட்டோம்னா இருட்டில் வாழ முடியுமா? அப்போ யோசிங்க. இப்போது கபரில் அதாவது மன்னர வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பேசுகிறேன். அது எல்லாம் உங்கள் கற்பனைக்கு கொண்டு வந்து பாருங்கள். மண்ணில் இருக்கும்போது, நம்ம இந்த மண்ணுக்கு மேலே இருக்கும்போது எவ்வளோலாம் ஆசைப்படுறோம், என்னென்ன வேணும்னு ஆசைப்படுறோம், எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்படுறோம். இது எல்லாமே இந்த மண்ணறைக்குள்ளே போயிட்டானா இந்த மனுஷன் எந்த அளவுக்கு அற்பத்துக்கு அற்பமான பொருளாக மாறிடான்றதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கபரில் நடக்கும் சில நிகழ்வுகள். சரியா? அந்த கபரில் வைத்த உடனே 36 மணி நேரத்தில் அந்த பணம் வச்சிடுறாங்க இல்லையா, பணம் வச்ச உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த கொசுக்கள் ஈக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஈக்கள் கொசுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முட்டையிடுமா? எங்கே? அந்த உள்ள முட்டையிடும் தொடங்கிடும். 60 மணி நேரத்தில் புழுக்கள் உங்களுடைய உடம்புலேருந்து என்ன ஆயிரும், ஸ்டார்ட் ஆயிரும். புழுக்கள்லாம் உங்கள் உடம்புல திங்கிறதுக்கு உண்டான புழுக்கள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் நைட்டு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கபருக்கு ஒரு ஃபஸ்ட் நைட் இருக்குது, மண்ணறைக்குன்னு ஒரு ஃபஸ்ட் நைட் இருக்குது. அந்த நைட்டுக்கு நம்ம பயப்படவே மாட்டேன்றோம். ஃபஸ்ட் நைட்டு, அதோடைய ஃபஸ்ட் நைட்டு, முதல் நாள் இரவு இருக்கு இல்லையா, பயிர் என்ன ஆயிருமா, பயிரும் மறைவிடமும் ஃபஸ்ட்டு நாசமாகும். ஃபஸ்ட்டு ஒரு மண் திங்கக்கூடிய விஷயம் என்னது, அழிஞ்சு துர்நாற்றம் ஒரு வீச ஆரம்பிக்கும் இல்லையா, அது எங்கே ஆரம்பிக்குமா, நம்மளுடைய ஃபஸ்ட் நைட்டில். இது மறைவிடமும் வயிறும் என்னாகும், நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். நாற்றம் அடைஞ்சு பழுதாகி தொடங்க ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது 2 தான் மனுஷன் ஃபஸ்ட்டு பாவம் செய்கிறதுக்கு தூண்டுறோம். சாப்பிட்றதுக்காக வேண்டி எந்த அளவுக்கு வேணாலும் போவான், யாரை வேணாலும் கொலை செய்வான், எவ்வளோ வேணாலும் லஞ்சம் வாங்குவான், எவ்வளோ வேணாலும் ஊழல் செய்வான், எவ்வளோ வேணாலும் மனிதனுடைய ரத்தத்தை சுருண்டி எப்படி வேணாலும் ஆட்சி செய்வான். இது சாப்பாடு விஷயம். அதே மாதிரி மோகமும் ஒரு மனுஷன் என்ன பண்ணாது, விடாது. இது 2 என்ன மனுஷன் அல்லாஹ் என்ன பண்ணுறான், முதல்ல மண்ணில் வச்சோடனே ஃபஸ்ட்டு அழிஞ்சு போகக்கூடிய இடம் இது. 2 என்ன ஃபஸ்ட்டு தொடக்கமே. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் நைட்டு. சரிங்களா? 3வது வயிறு அழுக ஆரம்பிக்கும். வயிறு என்னாகும், வயிறு அழுகி மறைவிடம் அழுகி உடம்பு முழுவதும் பச்சை நிறத்தில் ஆயிரும். 2வது நாள் என்ன ஆயிரும், மறுநாள் வயிறு அழுகி மறைவிடம் அழுகி போய் உடம்பு முழுக்க என்ன ஆயிரும், பச்சைன்னு ஆயிரும். சரியா? 4ஆம் நாள், அதாவது 2ஆம் நாள். சரியா? 4வது இது 2ஆம் நாள். 4வது குறிப்பு சொல்கிறேன். 2வது நாள் என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே இருக்கும் அனைத்து பொருட்களும் பாலாகிவிடும்.
உள்ளே இருக்கக்கூடிய கிட்னி, கண், பல், இருதயம், என்னென்ன சொல்கிறோம், ஹார்ட் பீட் என்னென்ன வச்சுருக்குறோம், ரத்தம் கித்தம் எல்லாம் என்ன ஆயிரும், 2ஆம் நாள் எல்லாம் என்ன ஆக்கிடுவான், பாலாக்கிடுவான். 3ஆம் நாள் அங்கு அவயங்கள் இருக்கு இல்லையா, திசைகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, திசைகள், கண்ணுகள், காது, மூக்கு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அங்கு அவயங்கள் இருந்து துர்நாற்றங்கள் வீச வெளி தொடங்கிவிடும். நகங்கள் கலண்டு விடும். என்னாவது 3ஆம் நாள் ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா, அதாவது முடி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். முடியெல்லாம் வந்து பின்னாடி வரும். இந்த நகங்கள், கண் இதெல்லாம் என்ன ஆயிரும், கலண்டு விழ, அதாவது உடம்புல இருந்து ஒன்று ஒன்றா கலண்டு விழ ஆரம்பிச்சிடும். 4ஆம் நாள் உடம்பில் உள்ள அனைத்து பொருட்களும் கலண்டு விடும். 4ஆம் நாள் என்ன ஆயிரும், பல்லுல இருந்து எல்லாமே எல்லாம் என்ன பண்ணிடுவான், அந்த உடம்புல இருந்து. ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னா இதெல்லாம் காட்டுவான். இந்த உலகத்தில் இந்த உடம்புக்கு தாங்கடா நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த, உங்கள் ஆத்மா பக்கத்தில் தான் உட்காந்துருக்கும். உங்கள் ஆத்மா இறந்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இறந்தவங்களை நீங்கள் குளிப்பாட்டும் போது என்ன பண்ணாதீங்க, ரொம்ப சுடு தண்ணி தூக்கிமா ஊற்றாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க சொல்லுங்கள்? ஏன்னா அவங்களுக்கு வேதனை இருக்கும். உடம்பு தான் அசையாது, வாய் தான் அசையாது, கண்ணு தான் அசையாது, வாய் பேசாது, கழுத்து திரும்பாது, ஆனால் வலி இருக்கும். அந்த 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 ஜனாசாவை அந்த இதை மையத்தை தூக்கும்போது மெதுவாக தூக்குங்க. ஏன்னா அதுக்கு சொல்ல வராது, எனக்கு வலிக்குது, அந்த பக்கம் வலிக்குதுன்றத சொல்ல வராது, மெதுவாக தூக்குங்க. மிருதுவான தண்ணீரை, குளிரான தண்ணீரை, ரொம்ப குளிரோடு தண்ணியும் இல்லாமல் ரொம்ப சூடான தண்ணியெல்லாம் மிருதுவான தண்ணியில் குளிப்பாங்க. ஏன் சொல்கிறாங்க இதெல்லாம்? அதுக்கு என்ன இருக்குது, வலி இருக்குது. அந்த வலியை அதுக்கு அனுபவிக்கும். அப்போது அதே வலியை எங்கே பண்ணுறோம் நம்ம இன்றைக்கி? நம்ம சின்ன ஒரு பல்லு வலி சரிங்களா, அது நமக்கு விழுது, அன்றைக்கி ஒவ்வொன்றும் விழும். இஎன்டியா அது என்ன சொல்லுவாங்க, மூளைக்கு தேவையானது அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இஎன்டியா. அதில் அது ஒன்றுக்கு வலிச்சாலும், காதுக்கு வலிச்சா என்ன ஆயிரும், மூளைக்கு வலி எடுக்கும். பல்லுக்கு வலிச்சாலும் மூளைக்கு எடுக்கும். எல்லாத்துக்கும் வலிச்சு. இப்போ கிட்னி வலின்னா என்ன ஆகும், கிட்னி பாலுக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ ஒவ்வொன்றும் தன்னுடைய செயல்களை இழக்கும் பொழுது அதோடைய வழியை எல்லாம் என்ன பண்ணுவான், அந்த மையத்துக்கு உணர வைப்பான். நீ எவ்வளோ பேர் திடகாட்டவனாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பேர் பலசாலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிறான் இல்லையா, உடலில் வச்சுக்கிட்டு பலம் சொல்ல, நான் பலசாலி, நான் இளைஞன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கெல்லாம் அதெல்லாம் வேலை செய்யவே செய்யாது. உன் பல்லு உன் முன்னாடி விழும், உன் நாக்கு வெளியே தள்ளிக்கிட்டு வெளியே வரும், இதெல்லாம் பின்னாடி வரும் சரியா. அப்போ 4ஆம் நாள் என்ன ஆகுது, உடம்பில் உள்ள அனைத்து பொருட்களும் என்ன ஆயிருமா, கலண்டு விழுந்துடும். 5ஆம் நாள், 5வது நாள் தான் எல்லாம் எதில் கை வைக்கிறான், மூளையில் கை வைக்கிறான். 5ஆம் நாள் மூளை கலண்டு விடும். உங்களுடைய பிரெயின் என்ன ஆயிரும், கலண்டு கரைந்து தண்ணீராய் மாறிடும். என்னவா மாறிடும், மூளைன்றது ஒரு தண்ணி பொருள் தான். அது மூடி வச்சுருந்தா என்ன ஆயிரும், மாறிய உப்பி அந்த காற்றே போகாமல் என்ன ஆயிரும், ஊசி உப்பி ஒரு மாதிரி தண்ணியாக நாத்தடிச்சு தண்ணியாக போகும்ல, அந்த மாதிரி எல்லாம் என்ன ஆக்குவானா 5வது நாள். ஏன் இந்த மூளைக்கு 5வது நாள் வரான் அப்படின்னா, இந்த மூளையை வச்சுக்கிட்டு தானே இவன் உலகத்தில் பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த மூளை வச்சு தானே நல்ல செயலுக்கு போகாமல் கெட்ட செயல் வழியாகவே இருந்தான். இந்த மூளை கொண்டு தானே நான் என்ற ஒரு கர்வம் இருந்தது, பெருமை இருந்தது, அகம்பாவம் இருந்தது. இது எல்லாமே எது செய்ய வைக்குது, இந்த மூளை தானே அவனை அப்படி பண்ண வைக்குது. இந்த மூளைக்கு 5வது நாள் எல்லாம் என்ன பண்ணுறான், இப்படிப்பட்ட ஒரு வேதனையை காட்டுறான். அந்த மூளை அப்படியே உருகி அடி ஊதிச்சுன்னு எப்படி ஆகும், உட்கார முடியுமா, இருக்க முடியுமா? துடிப்பானா மனுஷன், இங்கே இருப்பான், துடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ 6ஆம் நாள் எல்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உடம்பு என்ன பண்ணுவான், 6ஆம் நாள் வயிறு பெருகி உடம்பு ஊதி வெடிக்க ஆரம்பிக்கும். என்னாவது, வயிறு பெருகி என்ன ஆயிரும், உடம்பு ஊதி வெடிக்க தொடங்கி விடும். என்ன ஆகும், அப்படியே டபான்னு உங்கள் உடம்பு என்ன ஆகும், உங்கள் முன்னாடியே வெடிக்கும் அப்படியே. 6ஆவது நாள் இப்படி ஆகும். 7ஆம் நாள் அல்லாஹ் கண்ணில் கை வைக்கிறான். கண்கள் பிதுங்கி, முகங்கள் வீங்கி, நாவுகள் என்ன ஆயிருமா, நாவு அப்படியே நீண்டு வெளியே வந்து விழுந்துடும். நாவு எல்லாம் என்ன பண்ணுறான், இந்த நாவு என்னென்ன பேசிச்சு, இந்த கண்ணு என்னென்ன பார்த்துச்சு, இந்த முகங்கள் எப்படியெல்லாம் முகம் திரும்பிச்சு. சில முகங்கள் கருந்து விடும்னா எல்லாம் பேசுகிறான் இல்லையா. இன்றைக்கி வந்து சில பேர்கிட்ட போய் நன்மையான விஷயங்களை பற்றி பேசணும்னா என்ன பண்ணுவாங்கண்ணா,
அவங்களோட முகம் அப்படியே தெரியும். இவன் நாளாக போட்டு நம்மளை போட்டு 6 ரூபா அறுத்துக்க ரம்பத்தால் போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கான், நம்ம இப்படி போய் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா இப்படி பண்ணுற முகங்கள் கருக்குது பற்றியா. நன்மையான விஷயங்களை பற்றி பேசும்போதும் அல்லாஹ் பற்றி வாங்கும்போதும் முகம் அப்படியே கருக்கும், கோவம் வரும், சொல்ல முடியாது. முன்னாடி இருக்கிறது அப்பாவாக இருப்பார், முன்னாடி இருக்கிறது அம்மாவாக இருக்கும், முன்னாடி இருக்கிறது நண்பனாக இருப்பான், முன்னாடி இருக்கிறது வேறு யாராவது நெருங்கியவனாக இருப்பான். அவன்கிட்ட முகம் காட்ட முடியாது, பெரிய இடத்துல இருப்பான். அவன்கிட்ட திடீர்னு நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அவனுடைய அந்த நேம் அவனுடைய முகம் எப்படியா மாறும். அந்த இடம் இருக்கிறதுக்கே அவனுக்கு மாறி அவன் மூஞ்சில் தெரியும். அந்த முகங்களை எல்லாம் என்ன பண்ணுறான்னா கண்ணை பிதுங்க வச்சு நாவை வெளியே கொண்டு வர வச்சு முகங்கள் வீங்கி செதற விடுறான்ல. இது எத்தனாவது நாள்? 7வது நாள். 10வது நாள் அனைத்து பொருட்களும் ஊதி வெடிக்கிறது. அனைத்து நான் கண் என்ன ஆயிரும், வீங்கி வெடிக்கும். நாவு என்ன ஆகும், வீங்கி வெடிக்கும். இதெல்லாம் உள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ். இது எல்லாம் நமக்கு தண்ணி நமக்கு என்ன ஆகுது மாட்டேங்குது. வச்சோடனே மண் சாப்பிட்றோம் நம்ம நினைக்கிறோம். மண் அப்படிலாம் சாப்பிடாது. அணுவா இன்ச்சு பை இன்ச்சா உங்களை அனுபவிச்சு சுவைச்சு சாப்பிடும். எப்படி சாப்பிடும்? சில கறியை நம்ம வச்சோம்னா என்ன பண்ணுவோம், எடுத்தோடனே சாப்பிட்ற மாட்டோம். என்ன பண்ணுவோம், அதை டேஸ்ட்டை உணர்ந்து அந்த சுவையை அப்படியே நாக்கில் வச்சு அப்படியே பட்டுக்கிட்டு அப்படியே அது சுவையை வர டேஸ்ட் பண்ண என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். மாங்காவை என்ன பண்ணுவோம், மாம்பழத்தை சாப்பிட்ருவோம். ஆனால் கொட்டையை சுவைச்சிருக்கீங்களா? கொட்டையை சுவைக்க டேஸ்ட்டாகவே இருக்கும். அந்த சுவைச்சு சாப்பிட்றது சரிங்களா. அந்த மாதிரி மனுஷனை இந்த மண் என்ன பண்ணுமா, இந்த மாதிரி சுவைச்சு சாப்பிடும். இப்போ 10ஆம் நாள் என்ன ஆகுது, அனைத்து பொருட்களும் உடம்புல இருக்க அனைத்து பொருட்களும் வீங்கி வெடிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா. இது நான் ஏதோ கற்பனை கதையெல்லாம் பேசல, வேணா ட்ரையல் வேணா உள்ள வேணா போய் பாருங்க நடக்குதா இல்லையான்னு. சரியா. அப்புறம் 15ஆம் நாள், இப்போ 10 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ 15வது நாட்களுக்கு பிறகு உடம்பில் உள்ள அனைத்து முடிகளும் உதிர்ந்து விடும். மீசை தாடியோட போயிருப்போம் இல்லையா, மீசை தாடி தலை முடி இதெல்லாம் ஆயிரும். உடம்புக்கும் அதுக்கும் சம்மதமே இல்லாமல் 15வது நாள் உடம்பு என்ன பண்ணிடும், மண் என்ன பண்ணிடும், முடியை மட்டும் தனியாக்கிடும். அந்த முடி என்ன ஆயிரும் அப்படின்னா வேரோட வேற கலந்துரும். சரியா, வேரோட வேற கடந்துரும். 15 நாட்களுக்கு பிறகு இவன் உடம்பில் உள்ள துர்நாற்றம் காரணத்தினால் நீல நிறமுடைய ஈக்கள் அந்த துர்நாற்றத்தை நோக்கி வருகிறது. 5 கிலோமீட்டருக்குள்ள தூரத்தில் இருக்கக்கூடிய ஈக்கள். நமக்கு அந்த துர்நாற்றம் எல்லாம் வைக்கலையா, இந்த துர்நாற்றம் மண்ணு கீழே ஆக்கக்கூடிய அந்த துர்நாற்றம் நமக்கு வைக்கல. எல்லாம் வச்சிருந்தான்னு வச்சுங்களேன், அந்த அந்த சரௌண்டிங்கே போக மாட்டோம், அந்த சரௌண்டிங்கே போக மாட்டோம். ஆனால் ஈக்களுக்கு அந்த வாடையை வச்சுருக்காங்க. எப்படி அந்த வாடை அவங்களுக்கு, நம்மளுக்கு எப்படி அத்தரை போட்ட ஒரு வாடை வருமோ, எப்படி அப்படி சுவாசிக்கிறது நல்லா இருக்கோ, அவங்களுக்கு அந்த அந்த நாத்தம் எல்லாம் அவங்களுக்கு எப்படி வச்சுருக்கான், எப்படி வச்சுருக்கான், செம்டி மாதிரி வச்சுருக்கான். அது நம்மளுக்கு நோக்கி வருது, அந்த மையத்தை நோக்கி. எவ்வளோ தூரத்துலேருந்து வருதான், 5 கிலோமீட்டருக்கு பின்னாடியிலேருந்து அந்த ஈக்கள் என்ன பண்ணுதான், ஓடி வருது. அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து அடையாளம் அழிந்த வகை மாறிவிடுகிறான். இப்படி ஒருத்தர் இருந்தான்ற ஒரு அடையாளமே அங்கே இருக்காது. இந்த உருவத்தில் வச்சோம் ஃபோட்டோ கொண்டு போய் அங்கே 2 மாதம் கழிச்சு போய் உங்கள் ஃபோட்டோவே அதையே வச்சு பார்த்தோம்னா அங்கே யாரும் இருக்க மாட்டா. இப்படி ஒருத்தர் இருந்தான்ற அடையாளமே அது இருக்காது. எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், அது தின்றோம். 6 மாதம் கழித்து உடம்பில் உள்ள அனைத்து சதைகளும் கொட்டி வெறும் எலும்பாக மாறிவிடுகிறான். 6 மாதத்தில் என்ன ஆயிரும், அவன் வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும், உடம்புல எதுவுமே இருக்காது. 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆயிரும், எலும்பு மட்டும் தான். மையவாடியில் போனீங்கன்னா 6 மாதம் கழிச்சு அவங்க நோட் வச்சுருப்பாங்க, இது எப்போ அடக்கம் பண்ணது நோட் வச்சுருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் குழி தோண்டுவாங்க. 6 மாதம் கழிச்சு போய் குழி தோண்டு பாருங்கள், எலும்புலாம் இருக்கும், அப்படி தூக்கி அப்படி மேலே தூக்கி போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா, எலும்புலாம் இருக்கும். இது தூக்கி அந்த அந்த அப்படி தூக்கி போடுங்கப்பா அப்படின்வாங்க. அங்கே யார் இருப்பா, நீ உட்காந்துருப்பா, இங்கே உண்டு தூக்கி அப்படி போடுவாங்க. புரியுதுங்களா, நம்மளை தூக்கி அப்படி போடுவாங்க. அதுக்கப்புறம் 15வது குறிப்பு என்ன அப்படின்னா, 25 வருடம் கழித்து பார்த்தால், 25 வருடம் கழித்து உன் மண்ணு கிண்ணு உன் எலும்பெல்லாம் எங்கெங்கேயோ போய் விழுந்து கிடக்கும். ஆனால் உன்னை புதைச்சாங்கல்ல அந்த இடத்துல உன்னுடைய சிப்பு கிடக்கும். ஒரு சிப்பு இருக்குல்ல, ஒரு விஷயத்தை ஒரு சிப்பால் தானே உருவாக்க முடியுது எல்லாத்துலேயும். இப்போது ஒரு மனிதனுடைய சிப்பு எங்கே இருக்குது அப்படின்னா முதுகு தண்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள கடுகு மணி அளவில் ஒரு சைஸ் எல்லாம் சிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கான். நாளை மறுமை நாளில்
இந்த உலகெல்லாம் அழிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த சிப்புக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான், குன் ஃபயக்குன்னு சொல்லுவான். எந்திரி வா அப்படின்வான். அந்த சிப்பு எப்படியா மாறுவேன், உலகத்தில் எப்படி இருந்தியோ அந்த மாதிரி நீ ஏஞ்சி நிற்ப. எப்படி ஆகும், எல்லாத்தையும் தின்றோம் மண், அந்த சிப்பை மட்டும் திங்காது, சிப்பை விட்டு வச்சிரும். அல்லாஹ்வுடைய கட்டளை அதுதான் உங்களுடைய டிஎன்ஏயா, அந்த உங்கள் ப்ராசஸ், அவங்க இது அது மட்டும் உயிரோடு இருக்கும். அதுக்கு தான் எல்லாம் கட்டளை போடுவான், ஏஞ்சி வா அப்படின்வான். மறுபடியும் நீங்கள் என்ன வைங்க, எப்படி தாய் கருவில் ஒரு எலும்பு இல்லாமல் ஒரு இந்திர துளியிலேருந்து ஒரு வந்தீங்களோ அந்த மாதிரி அந்த சிப்புலேருந்து நீங்கள் என்ன வைங்க, கட்ட 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 கட்டன்னு முளைப்பீங்க. செடி முளைக்குது இல்லையா, ஒரு கொட்டையிலேருந்து வருது இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுமை நாளில் ஒரு சிப்புலேருந்து கட கட கடன்னு மனுஷனாக மாதிரி எழுந்துச்சு நிற்போம். அப்போது இந்த 15 குறிப்புகள் நம்ம என்ன பண்ணணும், அப்பப்போ நினச்சி பார்க்கணும். இதை நினச்சி பார்க்காத ஒருத்தனால என்ன பண்ணுறான், அவன் இஷ்டத்துக்கு ஆறணும். சரிங்களா? அதுக்கப்புறம் மலக்குள் மௌத் ஜனாசை வைத்து கேட்பாங்க. மலக்குள் மௌத்து ஜனாசை வச்சுட்டு கேட்பாங்க, உனது காது எங்கே? மையவாடி கொண்டு வந்து வச்சு, இப்போ மண்ணோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. இப்போது ஒரு ஜனாசை கொண்டு வந்து உள்ளே வச்சோடனே மலக்குள் மௌத்து கேட்பாங்களாம். குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் அவங்க கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, உன் காது எங்கப்பா, ஏன்ப்பா இப்போ கேட்கவே மாட்டேன்ற, உங்கள் அம்மா அழுகுறாங்களே, ஏஞ்சி போக வேண்டியதானே, ஏன் படுத்துக்கிட்டே இருக்கிற, ஏஞ்சி போக வேண்டியதானே, ஏன் படுத்துக்கிட்டு இருக்க, காது கேட்கலையா உனக்கு, கிண்டல் பண்ணுவாங்க. யார்? மலக்குமார்கள். நண்பன் நின்றுட்டு வாடா மச்சான் போகலாம் அப்படின்னு ஏஞ்சி போனல, இப்போ உங்கள் நண்பன்லாம் நிற்கிறான், கூப்பிட்றான், மாமா ஃப்ரெண்ட்ஸு ஏந்திரா வாடா அப்படின்னு கூப்பிட்றான், ஏன் ஏந்திரிக்க மாட்டேன்ற, காது கேட்கலையா உனக்கு இப்படின்னு பேசுவாங்க. யாரை பார்த்து? உனத்தை பார்த்து பேசுவாங்க. நம்ம பதில் சொல்ல முடியாத நிலைமையில் படுத்துட்டு மறுபடியும் கேட்பாங்க, ஏன் பேச மாட்டேன்ற, ஊமையா நீ, ஏன் பேச மாட்டேன்றான், கேட்குறான்ல, வான்னு சொல்கிறான்ல, அம்மா உனக்கு எஞ்சி வான்னு சொல்லுதில்ல, மனைவி வான்னு சொல்கிறாங்கள, கூப்பிட்றாங்கள, ஏன் போக மாட்டேன்ற, ஏன் ஊமையாக இருக்கியா நீ, ஏன் பேச மாட்டேன்ற, அடிப்பாங்க ஒரு அடி. பதில் சொல்ல முடியாது. கத்துவான், பேசுவான், ஆனால் நமக்கு என்ன பண்ண முடியாது, காது நமக்கு கேட்காது. ஆமாவா இல்லையா? ஜனாசா அங்கே இருக்கும்போது அந்த ஜனாசா பார்த்து சொல்லும், அது ஜனாசா என்ன சொல்லும், அந்த அந்த ரூ அங்கே தான் உட்காந்துருக்கும், அந்த ரூ சொல்லும், என்னை எங்கடா கூட்டு போகிறீங்க, கூட்டு போவாதீங்கடா, இங்கே பாடுறா எப்படிப்பட்டவர் உட்காந்துருக்காருடா, என்னை இன்னும் அடிப்பாடுறா, கூட்டு போவாதீங்கன்னு சொல்லும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், டைம் ஆயிடுச்சுங்க, இதுக்கப்புறம் அவன் மூடிடுவாங்க, வாங்க கொண்டு போய் அடைக்கிடுவோம். அப்போ எப்படி இருக்கும் உங்களை தூக்கம், எப்படி நம்ம நடந்தால் நம்ம நிழல் கூடியே வருமோ, நம்ம தூக்குனா ரூ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கு தூக்கிட்டு போக போக என்ன ஆகும், அப்படியே ஜனாசா மேலே உட்காந்துட்டு வரும், அழுதுகிட்டே வரும். அப்போ அது பேசுறது கேட்காது. அவங்க மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்க, கிண்டலாக கேட்பாங்க, ஏன் இன்னைக்கு நீ பேச மாட்டேன்ற, ஏன் இன்னைக்கு நீ காது கேட்க மாட்டேன்து, ஏன் உனக்கு கண் பார்வை இல்லையா, கண்ணு போயிடுச்சா உனக்கு, ஏன் இங்கே வந்துக்கிட்டு இருக்க, தெரியுதா, இப்போ தெரியுதா உனக்கு என்னன்னு, உலகம் அப்படி வேஸ்டடா, உலக மோகம் இல்லைடா, வேணாடா, நான் எவ்வளோ முறை இந்த முறை குரானை ஓதப்பட்டிருக்கோம், இப்போ பார்க்குறியா, இப்போ எங்கே நீ வந்துக்கிட்டு இருக்க, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இது எல்லாமே அவங்க கேட்பாங்களாம். அப்போ அவங்க கேட்பாங்க, எங்கே உன் நறுமணம், எங்கே உலகத்தில் வாங்கும்போது நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல நறுமணம்னு சொன்னீங்க, ஏன்டா இப்போ வாழை அடிக்குது, ஏன்டா உன் நறுமணம் எங்கடா உனது, ஏன்டா உடல் நாற்றம் அடிக்குதுன்னு கேட்பாங்க. எங்கே உன் சொத்துக்கள் கேட்பாங்க, இதெல்லாம் கேட்பாங்க. எங்கே உன் சொத்து எங்கே, சொத்து தானே நீ அழிஞ்ச, இங்கே சொத்து இருக்கா, இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ அவனால என்ன பண்ண முடியாது, எந்த பதிலுமே சொல்ல முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் கபரில் சில கேள்விகள் கேட்கப்படும். மண்ணு பேசும், நீ உலகத்தை தேடினாயா அல்லது உலகம் முன்னை தேடியதா? இதனால சும்மா சொல்லுங்க, இதெல்லாம் ஹதீஸ். இதெல்லாம் என்னால் அரபிக் டெஸ்ட் எழுத முடியலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், தமிழில் மட்டும் எழுதிட்டு கொண்டு வந்திருக்கேன். இப்போ உலகம், அந்த பூமி கேட்கும், உலகத்தை தேடினாயா அல்லது உலகம் முன்னை தேடியதா? என்ன கேட்குது பூமி, என்ன கேட்குது, ஒன்று நீ தேட போனியா அல்லது உலகம் உன்னை தேடியதா? அப்படின்னு என்னது, ரெண்டுமே மாட்டினது தான். ஒருத்தன் விரும்பி போயிருப்பான், ஒருத்தனுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவகாசத்தை ஏற்படுத்துவான், அவன் அதன் பாலே ஓடிடுவான். ஒருத்தன் என்ன பண்ணுவான், பொருளாதாரம் வேணுன்றதுக்காண்டி உலகனே போய் கிடப்பான். ஒருத்தனுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், பொருளாதாரத்தை ஈஸியாக ரெடி பண்ணி கொடுப்பான், அதுவாகவே அவன் என்ன ஆயிடுவான்,
அந்த பொருட்கள் மேலேயும் அது ஆசைப்பட்டு அதுவே போயிடும். இப்போ ரெண்டுமே ஆபத்து. அப்போ அது கேட்கும், நீ உலகத்தை தேடினாயா அல்லது உலகம் முன்னை தேடியதான்னு கேட்கும். அதுக்கப்புறம் அது கேட்குது, உலகத்தை விட்டு விலகி இருந்தாயா அல்லது உலகம் முன்னை விட்டு இருந்ததான்னு கேட்கும். கேட்குற கேள்வி புரியுதா? உலகத்தை விட்டு விலகி இருந்தியா அல்லது உலகம் முன்னை விட்டு இருந்ததான்னு கேட்கும். ஏட்டி இருந்தோம், ரெண்டுமே நம்ம இல்லை. உலகத்தை விட்டும் நம்ம இல்லை, உலகமும் நம்மளை விடலை, ரெண்டுத்துலேயும் நம்ம இருக்கிறோம். அப்போ இதுலேயே நான் மாட்டுவோம். சரியா? அதுக்கப்புறம் கேட்குது, மௌத்துக்கு நீ தயாராகி வந்திருக்கிறியா அல்லது நீ ஆவாதற்கு முன்னாடியே வந்திருக்கியான்னு கேட்கும். என்ன கேட்குது? அல்லாஹ் எனக்கு மௌத்த கூடிய அல்ல. நீ இப்போ கேட்போமா? கேட்பீங்களா? மௌத்துக்கு நீ தயாராகி வந்திருக்கிறியா அல்லது நீ ஆவதற்கு முன்னாலே வந்துட்டியான்னு கேட்கும். இப்போ இந்த கேள்வியெல்லாம் அந்த கபர் நம்மளை பார்த்து கேட்கும். இதுக்கெல்லாம் நம்ம ரெடி ஆகிட்டோமா? எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? உலகத்தில் ஒரு கஷ்டமோ ஒரு நஷ்டமோ ஒரு துன்பமோ ஒரு துயரமோ ஏதோ நடந்துட்டா என்ன சொல்கிறோம்? ஏதோ பெருசாக அப்படியே அல்லா கிட்ட ஏதோ பாஸ் மார்க் வச்சுருக்கிற மாதிரி, யாழ்லா ஏன் இந்த உலகம் என்னை எடுத்துரு, இப்போவே கூட்டிக்கோ, நான் உன்னை பார்க்கறது ரெடி. எங்கே பார்ப்ப? இந்த முகத்தை வச்சுட்டு நீ போனவன் எங்கிட்ட பார்ப்பேன் நீ அல்லாவே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்களாம்? தினமும் அவங்க வீடும் மஸ்ஜிது ரெண்டும் ஒன்று தான். அங்கே ரூமில் இருந்து அந்த பள்ளிவாசல் வர்றதுக்கு ஒரு துவா கேட்டுட்டு வருவாங்க. அந்த துவாலாம் நமக்கு பாடமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி துவா கேட்குறாங்க, அல்லாஹும்ம ஜஅல் கல்பி நூரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி துவா கேட்குறாங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சு கேட்கணும். பொருளாதாரத்தை கொடு, சொர்க்கத்தை கொடு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடு. முதல்ல இவங்க இருக்கிறாங்களே, உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கிறாங்க இல்லையா, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பற்றி பேசினாலும் அழுவ மாட்டாங்களாம். கபர் என்னது நம்ம நரகத்தை பற்றி பேசினா அழுவ மாட்டாங்களாம். எதை பற்றி பேசினாலும் அழுவ மாட்டாங்களாம். கபரை பற்றி பேசினா மட்டும் அழுவ ஆரம்பிச்சிருவாங்களாம். அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு இன்னொரு கேரக்டர் என்ன இருக்காங்க, தினமும் போயிட்டு மையவாடியில் போய் உட்காந்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் கபர் உட்காந்து அழுவாங்களாம். அதை பார்த்து அழுவாங்க. இருக்கிற கலீஃபாலேயே அதிக நாட்கள் ஆட்சியில் இருந்தவர் யார்? உஸ்மான் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு 10 வருஷம் இருந்தாங்கன்னா உஸ்மான் ரலியல்லாஹு எத்தனை வருஷம் இருந்தாங்க? 6 வருஷம் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய இந்த பூமியில் இருந்து கிலாபத்தின்னு நிலைநாட்டி இருக்கிறாங்க. ஆனால் மன்னர் வாழ்க்கையில் உட்காந்துக்கிட்டு 10 நிமிஷமாவது அவங்கள முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து அழுவாங்களாம். ஏன் இப்படி அழுவுறீங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்களாம், ஒரு மனிதனுடைய முடிவு இங்கே தான் இருக்குது. இதில் ஒருத்தன் பாஸ் ஆகிட்டான் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் அவனுக்கு வெளிச்சம் கிடச்சிடும். எதை நோக்கி பேசுகிறாங்க? கபரில் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் வெளிச்சம் எங்கே வரைக்கும் வந்துடும்? சொர்க்கம் வரைக்கும் இருட்டுங்க. சொர்க்கம் வரைக்கும் தெரு லைட்லாம் இருக்காது. அங்கெல்லாம் அல்லாஹ்வை பார்க்கணும்னா வெளிச்சத்தை கொண்டு தான் பார்க்க முடியும். அல்லாஹ் எப்படிப்பட்ட அல்லாஹ் நூறு சமாவாதி, வெளிச்சம் தான். அல்லாஹ் நூறு, அவன் சாதாரணப்பட்டெல்லாம் பார்க்க முடியாது அல்லாஹ்வை. அப்போ உஸ்மான் அந்த கபரை பார்த்து அழுவாங்களாம், அழுதுகிட்டே இருப்பாங்களாம். என் கபர் வாழ்க்கை எப்படி இருக்க போதோ தெரியலன்னு. யார் அவங்க? எப்படிப்பட்ட சஹாபி அவங்க தியாகம் வேற. சரி, அப்போ இதெல்லாம் யோசிச்சிங்க. இப்போ இப்படி அவங்க யோசிச்சு அழுதுருக்குறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடுலேருந்து அந்த அறையிலேருந்து மஸ்ஜித் நபிக்கு வர்றதுக்கு அந்த இடைப்பட்ட அந்த நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகிறதுக்கு வராங்க. அந்த தஹஜ்ஜுத் தொழுகையில என்ன கேட்குறாங்க? துவா கேட்குறாங்க. இடைப்பட்ட நேரத்தில் இந்த சின்ன துவாவை கேட்குறாங்க. இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி வச்சு கேளுங்க. அல்லாஹ் கிட்ட காசை கொடுத்து, லஞ்சத்தை கொடுத்து, ஊழலை கொடுத்துலாம் இந்த வெளிச்சத்தை வாங்க முடியாது. அமல்களை கொண்டு, செயல்களை கொண்டு இதை வச்சு தான் அதை வாங்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா கேட்குறாங்க, அல்லாஹும்ம ஜஅல் கல்பி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய கல்வில் வெளிச்சம் தருவாயாக. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? இதெல்லாம் நம்ம கேட்காத துவா, வாழ்நாளில் கேட்காத துவா. கேட்டிருக்குமா? என்னுடைய உள்ளத்துக்கு வெளிச்சம் தா. வெளிச்சம், அந்த வெளிச்சம், அந்த கல்புக்கு அந்த வெளிச்சம் கிடைச்சாதான் நன்மை எது தீமை எதுன்னு பிரித்து எடுக்கக்கூடிய பார்வை புரியும். அந்த கல்புக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கல அப்படின்னா உனக்கு தீமையான பாதை நன்மையாக தெரியும், நன்மையான பாதை தீமையாக தெரியும். அல்லாஹ்வை நம்புறேன்மா, மறுமை நாள் நம்புறேன்மா, எல்லாத்தையும் நம்ம செயல்பாடு இருக்காது. ஏன்? உள்ள என்ன இல்லை? அந்த வெளிச்சம் இல்லை, அந்த பசீரியத்தான பார்வை இல்லை. அப்போ அந்த பாதை போயிடும்.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ கேட்குறாங்க, அல்லாஹ் மஜ்அல் கல்பி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துக்கு என்ன பண்ணு, வெளிச்சத்தை கொடுப்பாயாக, தருவாயாகன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, ஒஃபி சம்இ நூரா, யா அல்லாஹ் என்னுடைய செவிப்புலன்களில் வெளிச்சத்தை தருவாயாக. யா அல்லாஹ் என் பாட்டில் இசை காதுகளை நோக்கச் செய்வாயாக. இல்லை, இசையை எந்த அளவுக்கு கேட்டிருப்போம். இசை யாருடைய கருவி? ஷைத்தானுடைய கருவி. அது எந்த அளவுக்கு மருந்து சிலிர்த்து கேட்குறோம். அதை கேட்டால் கொஞ்சம் துன்பம் அப்படியே போன மாதிரி இருக்குங்க, ரிலாக்ஸாக இருக்குங்க, அப்படியே நடுவராக இருக்குங்கன்னு கேட்குறோம் இல்லையா. இது எல்லாம் ஷைத்தான் நம்மளை மறக்க வைக்கிறான் ஷைத்தான். அப்போது என்ன கேட்கணுமா? எதை கேட்கணும்? குர்ஆனுடைய வசனங்கள் காதில் கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு இந்த காது கேட்கணும். அதன்படி வாழ்கிறதுக்கு இந்த காதை யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அதுதான் கேட்குறேன். அந்த நூறுனா என்னது? குர்ஆனு, இந்த இப்ராஹிம் நபி, இந்த நபிமார்கள்லாம் வந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாமே நூறு தான். இவங்களுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்கள் காதுக்கு என்ன கிடைக்கும்? வெளிச்சம் கிடைக்கும். யா அல்லாஹ் என்னுடைய செவிப்புலன்களில் வெளிச்சம் தருவாயாக. 2. 3வது கேட்குறாங்க, ஒஃபி பஸ்ஸரி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய பார்வையில் என்ன கொடு? வெளிச்சத்தை கொடு. எந்த வெளிச்சம்? மணி கணக்கில் ஃபோனை பார்க்குறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் அல்லாஹ் கிட்ட பயங்கரமான பதில் இருக்குது. மணி கணக்கில் நம்ம பார்வையும் காதையும் என்ன பண்ணுறோம்? வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆல சொல்லியிருக்கிறாங்க, சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கேட்காதவர்களாக நம்ம இருக்கிறோம். என்ன பண்ணுமா? யா அல்லாஹ் என்னுடைய பார்வையில் வெளிச்சம் தருவா. என்ன வெளிச்சம்? குர்ஆனை படித்த இந்த வசனம் இதுதான் பேசுதுன்றது அந்த பார்வைக்கு புரியும். குர்ஆன் படித்த இப்போ புரியுதா? புரியாது. ஏன் புரியாது? அந்த வெளிச்சம் கேட்கல. குர்ஆனுக்கு கேட்டால் அந்த காது புரியுதா? ஏன் கேட்கல? அந்த காதுக்கு வெளிச்சம் இல்லை. குர்ஆன் படித்தா உள்ளம் விசாலமாக பசீரத்தான பார்வை வரணும். புரியுதா? ஏன் வரல? அந்த வெளிச்சம் நீ கேட்கல. எந்த வெளிச்சம் கேட்டிருக்கிற? டைரெக்டாக ஒரே ஜம்ப்பு. எங்கே? இங்கேருந்து அடித்தா ஒரே ஜம்ப்பு, அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்துரு. ஒரே ஜம்ப்பு தான். இங்கே தொழுவுறது எல்லாம் தொழுதுட்டேன், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்துரு. நடுவில் இதெல்லாம் யார் வந்து ஃபில் பண்ணுவான்? கபர் வாழ்க்கை நீ போக மாட்டியா? அங்கே போய் நீ எத்தனை வருஷம் வாழணும், எத்தனை வருஷம் இருக்கணும், மறுமை நாள் வர வரைக்கும் அங்கே இருக்கணும். மறுமை நாளில் 50,000 வருஷம் நிற்கணும். இது எல்லாம் கடந்து தானே உனக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது. அப்போ அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ தீனி விட்டுட்டு ஒரே ஜம்ப் எங்கே அடிக்கிறோம்? ஜன்னத்துல் கிடைச்சா இது கிடச்சிரும். எப்படி கிடைக்கும்? ஒரு விஷயம் தேடாத வரைக்கும், ஒரு விஷயம் கேட்காத வரைக்கும் ஒரு விஷயம் அல்லாஹ் தரவே மாட்டேன்றான். அப்போ நம்ம கேட்கவே இல்லைன்னா எப்படி தருவான்? அப்போ என்ன கேட்கணும்? நம்ம என்ன கேட்கணும்? பசீரத்து கொடு, உள்ளத்துக்கு கொடு, பார்வைக்கு கொடு, செவிப்புலனுக்கு கொடு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, வஐ யுமீனி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய வலது பக்கம் வெளிச்சம் தருவாயாக. என்ன கேட்கணுமா அல்லாஹ் கிட்ட? யா அல்லாஹ் என் வலது புறம் வெளிச்சம் தருவாயாக. அப்படின்னா என்னது? 2 மீனிங்காகவும் கொள்ளலாம். ஒரு மீனிங் என்னது? டைரெக்டாக பொருள் வச்சிங்க அப்படின்னா கபரில் வைக்கும்போது என் வலது புறமும் என்ன இருக்கணும்? எனக்கு வெளிச்சம் இருக்கணும். இன்னொரு மீனிங் என்னது? என்னுடைய கரத்தால் என்ன பண்ணணும்? நன்மை ஏவணும். அதுதான். புரியுதுங்களா? வெளிச்சம் தருவாயாக. நான் இந்த கை, இந்த குரல், இந்த ஆற்றல் எதுக்கு இருக்கணும்? உன் நன்மை ஏவுறதுக்கு இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ட்டா தான் பேசுவாங்க. அதுலேருந்து நம்ம தான் என்ன பண்ணணும்? அந்த பசீரத்தை வச்சு நம்ம தான் என்ன பண்ணணும்? இதை தெளிவுபடுத்தி புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? கல்பில் தான் அழுக்கு இருக்குது, கல்பில் தான் இருக்குது. அப்போ கல்பு சுத்தமாகிடுச்சுன்னா குர்ஆன் புரியும். புரியுதுங்களா? கல்பு சுத்தம் ஆயிடுச்சுன்னா குர்ஆன் புரியும். குர்ஆன் கேட்க புரியும். குர்ஆன் பார்க்க புரியும். புரியுதுங்களா? அப்போது என்னுடைய வலது புறத்தில் வெளிச்சம் தருவாயாக. என்னது? நான் நன்மை ஏவக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்றத கேட்குறாங்க. வஜால் கல்பி நூரா, அதை எனக்கு பின்னால் என்ன பண்ணு? வெளிச்சம் தருவாயாக. என்ன சொல்கிறாங்க? எனக்கு வலது புறம், எனக்கு முன்னாடியும் வெளிச்சம் இருக்கணும், எனக்கு பின்னாடியும் வெளிச்சத்தை தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒமன் அமானி நூரா, எனக்கு ஒமன் அமானி நூறானா எனது வலது புறமும் எனக்கு என்ன பண்ணு? எனக்கு வெளிச்சம் தா. எனக்கு முன்னால் பின்னால் வருது இல்லையா, முன்னால் பின்னால் வலது இடது ஃபுல்லாக கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி வச்சாலும் எனக்கு என்ன பண்ணு? வெளிச்சத்தை தா. ஒமன் அமானி நூறா, எனக்கு முன்னால் வெளிச்சத்தை கொடு. ஒமின் ஃபௌகி நூறா, எனக்கு மேலே வெளிச்சம் தருவாயாக. எனக்கு மேலே என்ன இருக்கணும்? வெளிச்சம் தாயா அல்லா. அல்லாஹ் மஜால் நீ நூறா, இறைவா எனக்கு வெளிச்சம் தருவாயாக.
என்ன பண்ணிடு, முழுக்க முழுக்க என்ன பண்ணிடு, எனக்கு வெளிச்சம் தருவாயாக அப்படின்ற ஒரு துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கேட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த துவாவை வச்சு தான், இந்த வெளிச்சத்தை வச்சு தான் நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை கண்டே பிடிப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன நீர் திடாகம் கௌசர்ன்ற நீர் திடாகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் என்ன பண்ணுவேன், அந்த வெளிச்சத்தை கொண்டு தான் நான் என்ன பண்ணுவேன், கண்டுபிடிப்பேன் அப்படின்னு. சில பேர் அந்த வெளிச்சத்தோடு வருவாங்க, அப்போ கொடுக்க போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கப்படுவாங்க. இவங்க நீங்கள் போனதுக்கு பின்னாடி உங்களால் இப்படி வாழ்ந்தவங்க கிடையாது, இவங்க வந்து உங்களுக்கு போனதுக்கு பின்னாடி இப்படிலாம் வாழ்ந்துருக்குறாங்க, மாற்றிட்டாங்க, குரானை மாற்றிட்டாங்க, நடைமுறையை மாற்றிட்டாங்க, இஸ்லாத்தை மாற்றிட்டாங்கன்னு சொல்லும்போது அப்படியான்ற மாதிரி ஆயிடும். வெளிச்சமும் இருக்கும், ஆனால் மாற்றிருப்பாங்க. ஏன் அந்த வெளிச்சம் அல்ல அப்படிதான், நீ எப்படி முனாஃபிக் இந்த உலகத்தில் எப்படி காமிச்சியோ அல்ல உனக்கு வெளிச்சத்தை கொடுத்து முனாஃபிக்காக காட்டுவான். வெளிச்சம் இருந்துட்டா நீ போயிருவியா, அதுவும் போக முடியாது. சில பேர் வாழ்க்கையில் தொழுது இருப்பாங்க, மற்ற எந்த ஈடுபாடும் இருந்திருக்காது, தொழுத சொர்க்கம்ன்ற மாதிரி இருந்திருப்பாங்க, புரியுதா? ஆனால் அல்லாஹ் அவனுக்கு தொழுகையில் வைக்கல, டெஸ்ட்டு தர்மத்தில் வச்சுருப்பான், தியாகத்தில் வச்சுருப்பான், வேறு இடத்துல வச்சுருப்பான். அந்த அந்த கொஸ்டின்லலாம் நான் இருப்பாங்க, ஃபெயிலாக இருப்பாங்க, புரியுதுங்களா? அப்போது யாரும் எந்த அமலை கொண்டு திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. என்கிட்ட அமல் இல்லை, நான் இன்னும் அமல் செய்யணும், இன்னும் செய்யணும், எல்லாம் நான் தான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கணுன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ சொல்கிறாங்க, இப்போது அந்த 100 இருக்கு இல்லையா, அதை வந்து முதல்ல உங்களுக்கு அந்த 100 கிடைக்கணும் அப்படின்னா, வெளிச்சம் கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல ஒழு செய்யணும். ஒழு நமக்கு என்னது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஒருத்தர் ஒழு செய்கிறாருங்க, ஒழு முழுக்க செஞ்சுட்டாரு, கால் கழுவும் போது மட்டும் நம்ம முன்னாடி கால் கழுவுறாரு, கண்டை கால் இருக்குல்ல பின்னாடி, அது சரியாமல் கழுவாமல் வந்துடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு 3 முறை அவனை பிடிச்சி சபிக்கிறாங்க. அல்லாஹ் அந்த காலை நரகத்தில் தீண்டுவானாகன்றாங்க. என்ன செய்கிறாரு, அவரு தொழுகைக்கு தான் வர்றாரு, உழு செய்கிறாரு, கண்டை காலு இந்த இந்த இடத்துல தண்ணி படலை, அல்லாஹ் அந்த காலை நரகத்தில் தீண்டுவான் அப்படின்றாங்க. ஏன்? ஒழுங்காக செய்யுங்கன்றாங்க. எந்தெந்த உறுப்புகள் ஒழுவால் நினையப்படுதோ அந்த உறுப்புகள் நரகம் என்ன பண்ணாது, தீண்டாது. அப்போ நீ அறுபதியாக கழுவிட்டு வந்தனா நரகம் என்ன ஆகும், தீண்டும். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அந்த காலை ஒழுங்காக கழுவுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், தொழுகை கூட வந்துடும், உழுவுல சோம்பேறி, தாயமோ அற்ப காரணம் ஏதோ ஒன்று சோம்பேறி இது தடவிட்டு வந்து நின்றுது. இதெல்லாம் எல்லாம் ஏற்று பண்ணுறீங்களா? ஏற்றுக்க வேணும், தியாகம் வேணும். யாரெல்லாம் எனக்கு குழுவுறது, எனக்கு இது பண்ணுதுன்னா எல்லாருக்கும் தெரியும் உனக்கு குழுவுறது, ஆனால் நீ பண்ணுறியா இல்லையா, அதான் டெஸ்ட்டு. இது எல்லாத்துக்குமே தான், சரிங்களா? அப்போ ஒழு ரொம்ப முக்கியம். 2வது வெளிச்சம் தரக்கூடியது என்னன்னா சூரா காஃப் ஒருத்தர் யார் ஓதுறாங்களோ அவங்க வீடுல இருந்து மக்கா இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அல்லாஹ் என்ன பண்றானா, வெளிச்சத்தை உண்டாக்குறாங்க. உங்க வீடுல இருந்து மக்கா வரைக்கும் அல்லாஹ் என்ன பண்றான், வெளிச்சத்தை உண்டாக்குறான் அப்படின்றாங்க. அப்போ சூரா காஃப் என்ன பண்ணணும், ஓதணும். 3வது, யாரு இரவில் நடந்து சென்று தொழுகைக்கு போறாங்களோ, சரிங்களா, ஃபஜ்ரு, மக்ரிபு, இஷா, இது இப்படி வச்சிருக்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி வந்து இரவு பகல் பார்க்காம யார் தாவா பண்ணிக்கிட்டு அல்லாஹ்வுடைய பாதைக்கு இருக்கிறாங்களோ இவங்களுக்கும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், வெளிச்சத்தை நாளை மறுமை நாள் அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுப்பான். அதே மாதிரி எல்லா இடங்களிலும் நீதமாக இருப்பவர்கள், அநியாயத்தை தட்டி கேட்பவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறானா, வெளிச்சத்தை தரான். இதெல்லாம் பண்புகள், இதெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும். உழு செய்கிறவங்களும் அல்லாஹ் என்ன பண்ணுறதில்ல, வெளிச்சம் தராமல் விடுறதில்ல. உழு செய்கிறவங்களுக்கு அல்லாஹ் வெளிச்சம் தரான், சரிங்களா? அதே மாதிரி சூரா காஃப் ஓதுறவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான், வெளிச்சம் தரான். சூரா காஃப்னா சும்மா ஓதிட்டு போகிறதில்ல, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனிங்கையும் புரிஞ்சு தெரிஞ்சு ஓதுறது. ஏன்? அந்த சூறாவுக்கும் இப்போ நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே லிங்க் இருக்கு. அதான் சொன்னேன் இல்லையா, அந்த பஷீரத்தான அல்லாஹ்ட அந்த பஷீரத் பார்வை புரிஞ்சாதான் அந்த சூரா காஃபை புரியும். லிங்க் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா காஃப் எத்தனை சூறா இருக்குது, ஏன் சூரா காஃபை சொல்லணும், ஏன் சூரா காஃபுக்கு அந்த வெளிச்சம் இருக்குன்னு சொல்லணும்? இப்போ எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அப்போ அல்லாஹ் கிட்ட இந்த பார்வையை கேட்டு அதுக்கப்புறம் குரான் எடுத்து படித்து ஓதணும்னா அந்த சூரா காஃப் என்ன பேசுறது நமக்கு புரியும், சரிங்களா? அப்போது ஃபஜ்ர், இஷா, மக்ரிபு இரவில் நடந்து யார் பள்ளிவாசலுக்கு போகிறாங்களோ, நன்மையை தீமை தடுக்கிறதுக்கு போகிறாங்களோ, அல்லாஹ்வின் பால் இரவு பகல் பார்க்காம அந்த இது செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுறான், வெளிச்சத்தை தரான். அதே மாதிரி யார் எல்லா இடங்களையும் நீதமாக நடந்துக்கிறாங்களோ, பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நீதமாக நடந்துக்கிறது அந்த அம்மா கிட்ட எப்படி நீதமாக நடந்துக்கிறது,
அண்ணன் தம்பிக்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கிறது, அம்மா கிட்ட எப்படி, எல்லாமே ஒரு நீதி இருக்கு இல்லையா? அது நீதியை யார் நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நாளை மறுமை நாள் அல்ல என்ன பண்ணுறான், தனி ஒரு கிரீடமே சூட்டுறான். இந்த மாதிரி ஒரு நான் எப்படிலாம் ஒரு நீதமாக நடந்து சொன்னேன்னா அது மாதிரி நீ நீதியாக நடந்த அப்படி ஒரு கிரீடம் சூட்டி அவனுக்கு என்ன பண்ணுறான்ல வெளிச்சத்தை தரான். சரிங்களா? யார் குர்ஆன் ஓதி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நமக்கு இந்த 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 இதெல்லாம் நமக்கு இல்லை, இந்த சோர்ஸ்லாம் நம்மகிட்ட இல்லை, நம்மளாம் என்ன அல்லாஹ் கிட்ட பதில் சொல்ல போகிறது தெரியல. யார் குர்ஆன் ஓதி தானும் கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு கற்று தருவாங்களோ அதன்படி வாழ்வாங்களோ இவங்களுக்கு அல்ல என்ன பண்ணுறானா வெளிச்சம் தரான். மண்ணரை கேட்குதுல்ல, மறுமைக்கு முன்னால் நீ ஏற்படுத்திக்கிட்டியா இல்லை அது ஏற்படுத்தாமல் வந்துட்டியான்னு கேட்குதுல்ல. மர்மை என்னென்ன கேட்குது மண்ணு, அதெல்லாம் இங்கே எல்லாம் இங்கே என்ன பண்ணுது சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன் யார் ஓதி யார் தானும் கற்று மற்றவங்களும் கற்று தந்து அதன்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ இவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறானா கபரில் வெளிச்சம் தருவான். இது எங்கே கிடைக்காது? சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்காது. எங்கே கிடைக்காது? அமெரிக்கா, மலேசியா, எங்கே போய் ஐடி கம்பெனி எங்கே போய் வாங்கி படிச்சுருந்தாலும் கிடைக்காது. எங்கள் சிலபஸ்லேயும் கிடைக்காது. இது எங்கே கிடைக்கும்? செயல்முறைப்படுத்தினா தான் இந்த வெளிச்சம் கிடைக்கும். இல்லைன்னா கண்ணு இருந்து குருடனாக இருக்கும். சரியா? அமலை இதே மாதிரி இஸ்திகாமத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு அமலை தொடர்ந்து செய்வதும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தருக்கு ஒரு அமல் இருக்குது, அந்த அமலை அவர் எப்பவுமே தொடர்ந்தே செய்கிறாரு அப்படின்னா அந்த அமலை அல்லாஹ் என்ன பண்ணுவான் வெளிச்சத்தை தர வைப்பான். ஒருத்தருக்கு தொழுகை உபரியான தொழுகை தொழுகிறது ஆசையாக இருக்குன்னா பண்ணுவார். ஒருத்தருக்கு சஜ்தாலேயே விழுந்து அல்லாஹ்கிட்ட அழுதுகிட்டே இருக்கணும்னா அது ஒரு நன்மை. ஜிக்ர் செய்கிறது, குர்ஆன் படிக்கிறது, அந்த மாதிரி தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அல்லாஹ்வோட பாதையில மறைமுகமாக கொடுக்கறது, எல்லாமே தர்மம். இது யார் ஒருத்தர் நிலைச்சு செய்கிறாங்களோ அந்த அமலும் அவங்களுக்கு என்ன பண்ணுமா காப்பாற்றும் அப்படின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம எந்த கட்டத்தில் இருக்கிறோம்? அப்போ கபருடைய வெளிச்சம் எங்கே கிடைக்கும்? சூப்பர் மார்க்கெட்டில் கிடைச்சிருமா? பங்கு சந்தையில் கிடைக்குமா? எங்கே கிடைக்கும்? இது துனியாவில் கிடைக்காது. அல்லாஹ் சொல்கிறபடியோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடியோ குர்ஆன் சொல்கிறபடியோ உலகத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் நாளை மறுமை நாள்லேயோ கபர்லேயோ நமக்கு என்ன பண்ணோம் வெளிச்சம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நஷ்டவாளியாக மாறிடுவோம். சரிங்களா? ஒரே ஒரு 3 குர்ஆன் வசனம், இதுக்கு ரிலேட்டடான வசனம். சரிங்களா? இதை பார்த்துட்டு இந்த உரையை முடிச்சுப்போம். 57வது அத்தியாயத்தில் 12வது வசனம் எவ்வளோ அல்லாஹ் தெளிவாக பேசுகிறாங்க. நம்பிக்கையாளர்களான ஆண்களையும் நம்பிக்கையாளர்களான பெண்களையும் நீர் பார்க்கும் நாளில், எந்த நாள்? மாஷர் நாள். பார்க்கும் நாளில் அவர்களுடைய பிரகாசம் அவர்களுக்கு முன்னாலும் அவளுக்கு வரப்புலத்திலும் விரைந்து கொண்டிருக்கும். கனெக்ட் ஆகுதா? மறுமை நாளில் நம்பிக்கையாளர் ஆணையும் பெண்ணையும் நீ பார்த்த அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்குமா? அவங்களுக்கு முன்னால் வெளிச்சம் இருக்குமா, அவங்களுக்கு பின்னாலேயும் வலப்புறத்துலேயும் என்ன இருக்கும்? இந்த வெளிச்சம் விரைந்து கொண்டு இருக்கும். அதாவது அவங்க சுந்தி இருக்கிறத நீ பார்ப்ப அப்படின்றத அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அவர்களை நோக்கி, இன்று உங்களுக்கு நன்மாராயமாவது சொர்க்கச் சோலைகளில் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவற்றின் நீங்கள் நிரந்தரமாக இருப்பவர்கள், இதுதான் மகத்தான வெற்றியாகும் என்று கூறப்படும். அப்படி ஒரு வெளிச்சம் வந்த உடனேயே அங்கே அவங்களுக்கு சொல்லப்படும் என்னது? இதுதான் அந்த சொர்க்கம். இந்த சொர்க்கத்துக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணுங்க, நிரந்தரமாக இருங்க. ஏன்னா மாஸ்டர் மைதானத்தில் எல்லாம் என்ன பண்ண மாட்டான், லைட்டை கொடுக்க மாட்டான். அவங்க வெளிச்சத்தை வச்சு தான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். சூரியனை கொண்டு வந்து வச்சுருவான், லைட்டை கொண்டு இங்கே வச்சுக்கிட்டா அவங்களால பார்க்க முடியுமா? லைட்டை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டா வெளிச்சம் கிடைச்சிருமா? அப்போ சூரியன் நமக்கு முன்னாடி மேலே இருக்கும், அந்த வெளிச்சத்தை கொண்டுலாம் நம்ம துனியாவை பார்க்க முடியாது. அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பான், அதை வச்சு தான் அன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடியும். சரியா? அப்போது அந்த நம்பிக்கையான ஆண்களும் பெண்களுக்கும் அல்லாஹ் என்ன பண்ணுறானா அந்த வெளிச்சத்தை கொடுக்குறேன் அப்படின்றான். அப்போது ஒரு மனுஷன் ஒரு கூட்டம் சொல்லும், யோம யக்கூலுல் முனாஃபிகூன், நயவஞ்சர்களான ஆண்களும் நயவஞ்சர்களான பெண்களும் நம்பிக்கை கொண்டவர்களை நோக்கி எங்களை கவனியுங்கள் என்று சொல்லுவாங்க. ஒரே குடும்பத்தில் இருந்திருப்பாங்க, ஒரே அக்கம் பக்கத்தில் இருந்திருப்பாங்க, ஒரே தெருவில் இருந்திருப்பாங்க, ஒரே வம்சாவளியாக இருந்திருப்பாங்க, ஒரே கூட்டமாக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எங்கள் கூட தானே இருந்தீங்க. அவங்க சொல்லுவாங்க, நயவஞ்சல ஆணும் பெண்ணும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள நோக்கி, நம்பிக்கை கொண்டவர்களை நோக்கி எங்களை கவனியுங்கள்,
உங்கள் ஒளியிலிருந்து நாங்களும் பற்ற வைத்துக் கொள்கிறோம். என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கொஞ்சம் வெளிச்சம் காட்டுங்களேன், நாங்களும் கொஞ்சம் பார்த்துக்குறோம் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. யார்? நயவஞ்சகர். நயவஞ்சகர்னா யார்? நயவஞ்சகர்? யார் செய்யலையோ, யார் சொன்னதை செய்யலையோ, யார் அல்லான்னு தெரிஞ்சோம் மறுமைனாலும் தெரிஞ்சோம் எல்லாம் தெரிஞ்சு அந்த வார்த்தையை செய்யலையோ, இவன் தான் நயவஞ்சகன். தனியாலாமே பார்க்க வேணாம். இப்போ நான் செய்யலைல்ல, இப்போ நான் யார்? நயவஞ்சகன். நான் பண்ணலைல்ல, யார்? நயவஞ்சகன். இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த வெளிச்சம் இருக்கிறவங்கள பார்த்து கேட்பாங்களாம், நான் உங்கள் கூட தானே இருந்தேன், எனக்கு உங்கள் வெளிச்சத்தை கொஞ்சம் காட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. எங்களை கவனியுங்கள், உங்கள் ஒளியிலிருந்து நாங்களும் பற்ற வைத்துக் கொள்கிறோம், எங்களுக்கும் கொஞ்சம் தீ மூத்தி விடுங்க, நாங்களும் என்ன பண்ணி எரிஞ்சுக்கிறோம், அந்த வெளிச்சம் ஜுவாலை வந்துட்டோம் அப்படின்றாங்க என்று கூறும் தினத்தை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கு கூறப்படும், உங்களுக்கு பின்னால் திரும்பி சென்று பின்னர் ஒளியை தேடிக்கொள்ளுங்கள். அப்போது அவங்களுக்கு சொல்லப்படுமா, நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு பின்னாடி வந்துடுங்க. என்ன சொல்கிறாங்க? அந்த வெளிச்சம் வருது இல்லையா, அவங்க சொல்லுவாங்களாம், எனக்கு பின்னாடி வந்துடுங்க, உங்களுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உங்களுக்கு பின்னால் திரும்பி சென்று பின்னர் ஒளியை தேடிக்கொள்ளுங்கள், பிறகு அவர்களுக்கிடையே ஒரு சுவர் எழுப்பப்படும். அல்ல என்ன பண்ணுறான், வெளிச்சம் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பின்னாடி போயிருங்க, பின்னாடி போனால் உங்களுக்கு வெளிச்சம் வந்துடும் சொல்லணுன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டீமு, நயவஞ்சகர் டீமு பின்னாடி வரும். பின்னாடி வந்தோடனே அல்ல என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு சுவரை எழுப்புறான். அல்லாவுடைய எந்த அளவுக்கு அல்லாவுடைய ஆட்டமும் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் குரானில் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்காம கேட்காம அல்லாவை பார்த்தோன்னு வச்சிங்களேன், பயங்கரமான அடி இருக்குது. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி வந்தோடனே அல்லாஹ் ஒரு சுவரை எழுப்புறான். ஒதுரிப பைனும் விசூரில் லஹு பாப், அவர்களுக்கு மத்தியில் நான் பண்ணுவேன், ஒரு சுவரை எழுப்புவேன் அப்படின்றான். அதற்கு ஒரு வாயில் இருக்கும். அதற்கு என்ன இருக்கும்? ஒரு வாசல் இருக்கும். அதன் உட்புறம் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கும். அந்த வாயிலில் என்ன இருக்குது? அந்த வாசலில் ஒரு சைடு அல்லாஹ்வுடைய அருள் இருக்குது, இன்னொரு சைடு என்ன இருக்குமா, அதன் வெளிப்புறம் அவனுடைய அசாப் இருக்குது. யாரெல்லாம் இருக்கான்? அல்லாஹ்வுடைய அசாப் இருக்குது. அவங்களுக்கு வெளிச்சம் தரும். அதே வெளிச்சம் இங்கே அடிக்கும்போது என்ன ஆயிரும்? நெருப்பு சுடுற மாதிரி இருக்கும், பார்க்க முடியாது. இப்போ இது இருக்குது அப்படின்றத அல்லாஹ் என்ன பண்ணுறான், 57வது அத்தியாயத்தில் 12-13 அல்லாஹ் பேசுகிறான். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இவர்கள் நம்பிக்கையாளர்களை பார்த்து நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா? இப்போ அவங்க கேட்பாங்க, இப்போ நம்மளாம் சொல்லுவாமல் அல்லாஹ் நம்பாமல் நம்ம இருக்கிறோம் இல்லையா, யாருக்கெல்லாம் வெளிச்சம் கிடச்சிருச்சோ அவங்கள பார்த்து நம்ம கேட்போமா, இவர்கள் நம்பிக்கையாளர்களை பார்த்து நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா? கூட தானே இருந்தேன், நான் அண்ணன் தம்பியாக தானே இருந்தேன். அப்பா பத்ரு போர்னு நினச்சிக்கோங்க. பத்ரு போரில் ஆப்போசிட்டில் அப்பா நிற்பார், இங்கே மகன் நிற்பான், இங்கே மகன் நிற்பான், இங்கே அப்பா நிற்பாங்க. அபூபக்கர்ல இங்கே நிற்கிறாங்க, ஆப்போசிட்டில் யார் நிற்கிறா? பையன் நிற்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய. இப்போ இவங்க இப்படி பேசிப்பாங்க, அப்பா நான் உன் மகன் தானே, எனக்கு நீ வெளிச்சம் தர மாட்டியா, என்ன பண்ண மாட்டியான்றது அங்கே உரையாடல் நடக்கும். இப்போ அவங்க பார்த்து கேட்பாங்க, நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லை என்று சப்தமிட்டு கூறுவார்கள். சத்தம் போட்டு ஊழல் போட்டு கத்துவாங்க, ஏன் கண்டுக்காமல் போகிறீங்க, பாருங்க கவனிங்க அப்படின்னு. மெய்தான். அப்போ அபூபக்கர் என்ன சொல்லுவார், மெய்தான், என் புள்ள தான், ஆமாம் அதில் ஒன்றும் இல்லை. எனினும் நீங்கள் உங்களை சோதனையிலாக்கி விட்டீர்கள். என்ன பண்ணிட்டீங்க? நீங்களே சோதனைக்குள்ளாக்கிக்கிட்டீங்க. என்ன சோதனை? துனியா மோகத்தில் இருந்தீங்க. அதே மாதிரி வத்தரபஸ்தும், அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலை, சோதனை உள்ளாக்கினீங்க. எங்கள் அழிவை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள். எந்த நாள்? இந்த நாள் வரட்டும்ன்றதை நீங்கள் பரவாயில்ல, மறுபடியும் நாள் வந்தால் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படி சொல்லிட்டு அங்கே சொல்லப்படும். அதே மாதிரி அந்த சந்தேகம் கொண்டு இருந்தீங்க. எதை பற்றி? இந்த மறுமை நாள் வருமா அப்படின்றத ஒரு சந்தேகமும் உங்கள்கிட்ட இருந்தது. அல்லாஹ்வின் கட்டளை வரும் வரையில் உங்களுடைய வீண் ஆசைகள் உங்களை மயக்கிவிட்டன. இப்படி இருந்தது. அல்லாஹ்வுடைய இந்த மறுமை நாள் வர வரைக்கும் இந்த துனியா மேலே நீங்கள் எப்படி இருந்தீங்க? பேராசை கொண்டவளாக இருந்தீங்க, வீண் ஆசையில் நீங்கள் இருந்தீங்கன்றது சொல்லப்படும். மயங்கி கிடந்தீங்க. எங்கே இருந்தீங்க? நீங்கள் உலகத்தில் மயங்கி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், அங்கே அவங்க பேசுகிறத சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஷைத்தானுடைய மயக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க?
திரிஞ்சிங்க அப்படின்றத அல்லாஹ் என்ன பண்ணுறான் இந்த வசனத்தில் சொல்லி முடிக்கிறான். இப்போது நமக்கு இந்த 3 வசனம் என்ன பேசிச்சு அப்படின்னா, நான் எந்த வெளிச்சத்தை பற்றி நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தனோ அந்த வெளிச்சத்தை இந்த 3 வசனம் என்ன பண்ணிருச்சு. நீங்கள் படித்து பாருங்கள், நான் கொஞ்சம் சரியாக படிக்காமல் இருந்திருப்பேன், நீங்கள் படித்து பாருங்கள். 57வது அத்தியாயத்தில் 12லேருந்து 13, 14 3 வசனமும் அல்லாஹ் இங்கே மறுமை நாள் நடக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை பற்றி பேசுகிறான். வெளிச்சம் எவ்வளோ இம்பார்ட்டன்னு, அந்த வெளிச்சம் கிடைக்காதவங்க எவ்வளோ தள்ளாடுறாங்க, வெளிச்சம் கிடைக்காதவங்க எப்படிலாம் நஷ்டவாளியாக இருக்கிறாங்க, வெளிச்சம் கிடைக்காதவங்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட வேதனையை தரப்போகிறான், அது அசாபுன்றான். சுவருக்கு எழுப்பி பின்னாடி வாங்கன்னு சொன்னோன்னே பின்னாடி வருவாங்க, அந்த வெளிச்சம் இருக்காது, இருளுக்கு மேலே இருளில் இருப்பாங்க, அசாபு அப்படின்றான். அப்போ இவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, மறுமை நாளை போய் பிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இந்த நாளுக்கு சந்தேகக்குள்ளாகி வச்சுருந்தீங்க, அதே மாதிரி வந்து என்ன பண்ணியிருந்தீங்க, அல்லாவை நம்பாமல் இருந்தீங்க, சைத்தானை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க, பின்பற்றுனீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணனால தான் உங்களுக்கு இன்றைக்கி வெளிச்சம் இல்லாமல் இருக்குன்றதை அல்லாஹ் என்ன பண்ணுறான் அந்த சூரா அதீதில் சொல்லி முடிக்கிறான். ஆக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அல்லாஹ் கிட்ட வெளிச்சத்திற்காக வேண்டிய துவா கேட்கணும். அந்த வெளிச்சம் எதில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய செயல்களில் இருக்குது. கலிமா ஷஹாதா நம்ம பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கலிமா ஷஹாதானா என்னது, அல்லாஹ்வுக்காண்டி வாழ்கிறது. என்ன வாழ்கிறது, உலகத்தை பற்று இல்லாமல் வாழ்கிறது, உலகத்திற்காக வேண்டி சுத்து பத்துன்னு சேர்க்காம அல்லாஹ்வுக்காக வேண்டி நேரத்தையும் காலத்தையும் கொடுக்கறது. அவன் பொறுத்திருந்து எந்த ஒரு துன்பமோ எந்த ஒரு கஷ்டமோ நமக்கு வந்தாலும் என்ன பண்ணுறது, சகித்து கொள்வது, அவனுக்காக வேண்டி அந்த மௌத்துக்காக வேண்டி ரெடியாகி போகிறது. இதெல்லாம் கலிமா ஷஹாதா. சரிங்களா, இதன்படி வாழ்வோமா, சலா வாழ்வோமா, மறந்துடுவீங்களா, மறக்கக்கூடாது. ஏன்னா நம்மளை நோக்கி எது வந்துகிட்ருக்கு, மறுமை நாள் என்னது, கபர் வாழ்க்கை தான் வந்துகிட்ருக்கு. நேற்று ஒரு பையன் இறந்து போயிட்டான், என் கூட இருந்தவன், போன வருஷம்லாம் என் கூட சாப்பிட வந்தவன், 22 வயசு அவனுக்கு, 22 வயசு தான். போன வருஷம்லாம் எனக்கு என் கூட சாப்பிட வந்தவன், சாப்பாடு போக முடியாது, சாப்பாடு காலையில் எழுந்துச்சு ரமதான் மாதத்தில் 30 நாள் என் கூட வந்தவன். இந்த வருஷம் இந்த ரமதான்லாம் அவன் இல்லை, நேற்று நைட்டு இறந்து போயிட்டான். அவனுடைய மரணம் என்னால் அது என்ன பண்ணுறது, நம்பவே முடியல. இடகாட்டமாக இருப்பான். அவனுக்கு முன்னாடிலாம் நான்லாம் ஒன்றுமே கிடையாது, என்னுடைய சத்துலாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஆரோக்கியமாக இல்லைங்க, நல்லா கல் மாதிரி இருப்பான். அவனுக்கு என்னடான்னு பார்த்தா 2 கிட்னி கெட்டு போயிடுச்சு அப்படின்றாங்க, 2 கிட்னியும் வேலை செய்யலை அப்படின்றாங்க. என்னடான்னு பரிசோதனை பண்ணி பார்த்தா பையன் வந்து நல்லா தண்ணி குடிக்காமல் இருந்திருக்கிறான், ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்ருக்கான், நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கான், ஃபோனே நோண்டியிருக்கான். இது 3 அவனை என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இளமையே அவனை பாழாக்கிருச்சு. என்ன ஆயிடுச்சு, இளமை அவனை பாழாக்கிருச்சு. போயிட்டான். அல்லா கிட்ட எந்த வெளிச்சத்தை வச்சு அவன் பேச போகிறான், அல்லா தான் அவனை காப்பாற்றணும். இன்னும் அவனுக்கு வந்து அந்த 40 வயசு கல்யாணம் கூட அவளை அவனுக்கு அல்லா நான்னா அவனை காப்பாற்றுவான், அல்லா நானா என்ன வேணும் செய்வான், அல்லா கிட்ட தான் அந்த முடிவு இருக்குது. அவனுக்காண்டி நம்ம துவா செய்வோம். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே வயசு தான் நமக்கு கொடுத்துருக்கு. ஆனால் நம்மளும் என்ன பண்ணுறோம், அதே ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு, அதே தண்ணி குடிக்காமல், நீண்ட நேரத்தில் நைட்டில் முழிச்சுக்கிட்டே இருக்கிறது, நல்லா போன நோண்டு கண்ணு எரிய என்ன பச்சை மிளகா போட்டு கண்ணை எரியிற மாதிரி எரிய இன்னொன்று என்ன பண்ணுறது, கண்ணை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பண்ணதுனால என்ன ஆகுது, அல்லாஹ் கொடுத்த அமானிதம். கிட்னி என்னது, அல்லாஹ்வுடைய அமானிதம். இதை பற்றி விசாரிக்கப்படுவீங்க. ஒரு கண்ணு அமானிதம், ஒரு நாவு அமானிதம், ஒரு உடல் அமானிதம், ஒரு உறுப்பு அமானிதம், ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய அமானிதம். அந்த அமானிதத்தை பற்றி அல்லாஹ் கண்டிப்பாக விசாரிப்பான். இப்போ அந்த 2 கிட்னி போயிருச்சுன்னு அவன் அல்லாஹ்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்ல முடியும், இல்லை எல்லாம் நைட் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தேன், நைட் தண்ணி குடிக்காமல் இருந்தேன், இதே மாதிரி வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படி சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்லுவான், என் அமானிதத்தை கொடுன்னுவான், நான் கொடுத்ததை கொடுன்னுவான். நான் எப்படி ஆரோக்கியமாக கொடுத்தேனோ அதை கொடுக்க முடியுமா, அல்லாவே கொடுத்தது அல்லாஹ்க்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா, என்ன செய்ய போகிறோம். இப்போ இது எல்லாமே கணக்கிட்டு பாருங்கள். உங்கள் இளமை ஒரு அமானிதம், உங்களுடைய வயசு ஒரு அமானிதம், உங்களுடைய நேரம் ஒரு அமானிதம், இது எல்லாமே அல்லாஹ்க்கு தான் நம்ம கொடுக்கணும். அப்போது அதுக்கெல்லாம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாண்டை மாற்றணும். உலக பற்று இல்லாமல், உலகம் இல்லாமல், இதெல்லாம் ஒரு வீண் விளையாட்டு தான். அவன் என்ன படிச்சிருக்கான் தெரியுமா, அவன் படித்த படிப்பு, அவங்க அப்பா அவனுக்கு 3 வீடு கட்டிச்சிருக்கிறார். 3 வீடு, சின்ன வீடுலாம் இல்லை, நல்லா ஒவ்வொரு வீட்லேயும் எப்படியும் ஒரு 20 குடும்பம் இருக்குது. அந்த மாதிரி 3 வீடு அவங்க அப்பா அவனுக்கு கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த வருவாயில் அவனுக்கு பெரிய படிச்சு வச்சுருக்காரு. என்ன படிப்பு அப்படின்னா, இடம் வாங்க போனால் கையெழுத்து போடுவான் இல்லையா, அந்த கையெழுத்து போட்டால் இதாயிரும், பாஸ் ஆயிரும். அந்த படிப்பு அவனுக்கு படிக்க வச்சார்.
அவ்வளோ பெரிய படிப்பு அவனுக்கு படிக்க வச்சாரு. இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் அந்த பையன் போயிட்டான். அப்போ அந்த அப்பாவோட இன்னைக்கு ஈமான் எப்படி இருந்திருக்கும்? அப்போ இதுவே அவங்க ஒரு மறுமை நாள் சிந்தனை உள்ளவராக எல்லாம் இருந்தாங்கன்னா சகிச்சுப்பாங்க. அல்லாவுக்காண்டி என் பையனுக்கு குர்பானி கொடுக்குறேன் பரவாயில்ல அப்படின்னு. உலகம் பற்று வச்சு படிக்க வச்சு எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? எல்லாம் நஷ்டமாயிடுச்சு, நேரம் போயிடுச்சு, பணம் போயிடுச்சு. எவ்வளோ ஆதங்கப்படும், எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்க பையன் போனதை விட இதை நினச்சி பார்ப்பாங்க. என் இளமை இதுக்கு வச்சுட்டேனே, என் பணத்தை இதில் வச்சுட்டேனே, எவ்வளோ பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே இந்த உலகமே நம்மளுக்கு என்னது? ஏமாத்து வேலை. இந்த ஏமாத்து வேலைன்னு தப்பிக்கணும் அப்படின்னா குர்ஆன் பக்கம் வரணும், மறுமை நாள் பக்கம் வரணும், கபருக்காக வேண்டி முன் ரெடி ஆகணும். இதுதான் நமக்கு நிரந்தர வெளிச்சம் தரக்கூடியது. இது இல்லாத எந்த டார்ச் லைட்லேயும் எந்த ஒரு விளக்குலையும் உட்காந்து இங்கே வாழ முடியாது. ஆக வெளிச்சம் ரொம்ப முக்கியம். வெளிச்சத்துக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட அதிகமாக துவா கேட்போம்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.